அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் தற்பொழுது இந்த கோடை காலத்திலே இருக்கிறோம். இந்த கோடை காலத்திலே பள்ளிகள் எல்லாம் விடுமுறை அளிக்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகள் வீட்டிலே இருந்து வருகிறார்கள். அவர்கள் இந்த வீட்டிலே பள்ளிக்கூடத்தினுடைய நேரங்களில் அவர்கள் செல்லாமல் வீட்டிலேயே முழுமையாக இருக்கின்ற பொழுது அவர்கள் சினிமாக்களிலேயும் மொபைல் கேம்களிலேயும் டிவியிலேயும் அவர்கள் முழுக்க அடிமையாகி விடாமல் இந்த கோடை விடுமுறை நாட்களை பயனுள்ள வகையிலேயும் மார்க்கம் தெளிவு பெறுகின்ற வகையிலேயும் அவர்கள் கழிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நம்முடைய பள்ளிவாசல்களில் கோடைகால பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. அந்த கோடைகால பயிற்சி வகுப்புகள்ல கொள்கையை பற்றி, தொழுகை சட்டங்களை பற்றி, மார்க்கத்தினுடைய இன்ன பிற சட்டங்கள், இஸ்லாம் கற்று தருகின்ற ஒழுக்கங்கள், ரசூலுல்லாஹுடைய வரலாறு, துவாக்கள், இது போன்று ஏராளமான பாடங்கள் நடத்தப்படுகிறது. வெறும் 10 நாட்கள் தான் நடத்தப்படுகிறது. இதை ஒரு வாய்ப்பாக நாம பயன்படுத்தி கொண்டு நம்முடைய பிள்ளைகளை நமக்கு அருகாமையில் இருக்கின்ற நம்முடைய பள்ளிவாசல்கள்ல அவர்களை அனுப்பி இது போன்ற மார்க்க தெளிவை அவர்கள் பெறுகின்ற வகையிலே அவர்களுக்கான வாய்ப்பை நாம ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை நமக்கு செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள். யுதுரசுல் இஸ்லாம் கமா யுதுரசு வஷ்யூ சௌப். ஒரு ஆடையினுடைய சாயம் எப்படி வெளுக்குமோ அதுபோல இஸ்லாமும் ஒரு காலத்தில் மங்க துவங்கும். சாயம், ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே இருக்கிறோம், போட 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 அந்த ட்ரெஸ்ல இருக்கிற சாயம் மங்கி எப்படி துணி வெளுத்து போகிறதோ அதுபோல ஒரு காலத்துல இஸ்லாம் மங்கி 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 அந்த இஸ்லாத்தினுடைய அந்த ஒளிமயமே இல்லாமல் போகிற ஒரு நிலை ஏற்படும். எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹத்தா லா யுதுரா மா சியாம் வலா ஸலாத் வலா நுசுக் வலா சதகா. தொழுகைனா என்னன்னு யாருக்கும் தெரியாது, நோம்புனா என்னன்னு தெரியாது, வணக்க வழிபாடுகள் ஹஜ்ஜினுடைய கிரியைகள் என்னன்னு யாருக்கும் தெரியாது, வலா சதக்கா, சதக்கானா என்னன்னு தெரியாது. இப்படி மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்கள் அறியப்படாத அளவுக்கு ஒரு காலம் வரும். அந்த நேரத்துல அல்லாஹுடைய வேதம் மக்களிடத்துல இருக்காது. குர்ஆனையே மறந்திருப்பாங்க. குர்ஆனை ஓதுவதற்கு அவர்களுக்கு தெரியாது, குர்ஆனுடைய அறிவுரைகள் அவர்களுக்கு தெரியாது. மக்கள் எல்லாம் கூட்டமாக ஆனா இருப்பாங்க, ஆனா குர்ஆனை தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க. அந்த மக்கள்ல வதபகா தவாயிஃபு மினன் நாஸ் அஷேகுல் கபீர் வல் அஜூஸ், வயதானவர்கள்லாம் மக்கள்ல சில பேர் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்களா, அதரக்னா ஆபாஅனா அலா ஹாதிஹில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். எங்களுடைய முன்னோர்கள்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஏதோ ஒரு கலிமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஃபனஹ்னு நகூலுஹா, அதனால நாங்களும் சொன்னோம். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க பெற்றோர் முஸ்லிமாக இருந்தாங்கப்பா, என் தகப்பனார் பேர் அப்துல்லா, அதனால என் பேர் முகம்மது, அவ்வளவுதான். என் பெற்றோர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதனால நானும் சொன்னேன். இதை தவிர எனக்கு இஸ்லாம்னா வேற எதுவுமே தெரியாது என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் இஸ்லாத்தினுடைய நிலை மங்கத்துவங்கும் ரசூலுல்லாஹ். நாம போகிற சூழல், நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்காத சூழல், மார்க்கத்துக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆர்வம் காட்டாத நிலை, இத்தகைய அல்லாஹுடைய தூதரவர்கள் எச்சரித்த நிலையை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோமோ என்று அஞ்சுகின்ற அளவுக்கு இன்றைய காலம் சென்று கொண்டிருக்கிறது. அவ்வாறான நிலை இல்லாமல் நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதித்து அவர்களுக்கு மார்க்க தெளிவை பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்களாகும். இது போன்ற இந்த கோடைகால பயிற்சி முகாம்களை பயன்படுத்தி அவர்கள் மார்க்க தெளிவை பெற்று சிறிய பிராயத்திலேயே இறையச்ச போதனைகளை கேட்க வைக்கக்கூடியவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.